بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون والله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن ذلك على الشاهدين والشاهدين. السلام عليكم به مع السلام وهو خير الأنام بادر التمام أحمد الله عند حسبي ودود صلي ربي على النبي محمود لأن عليه وصحبه وطبع وماذا مجدوبك المحمود وهو حب الكرام لب القلوب طيب بينهم على محمود ناسك سالك ظهير على الله داعي للهدى اسمه محمود شاكر ذاكر مزكي النفوس مطمئن بسيره محمود قد علا إلى الله خاتا جذبته يا بدود آله وصحبه محمود
أهل منبع البركات وفي ذنبهم به محمود وبه أهل منبع الحسنات وفيرا ذنبهم به محمود صلواتي على النبي مع السلام وهو خير الأنام بادر التمام ஜன்னல் சைடு மறைக்கணும். இது வாசனை السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. وقال الله تعالى أيضا: إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم: اطلبوا الحوائج إلى ذوي الرحمة من أمتي. وقال نبي الله صلى الله عليه وسلم أيضا: إن أراد عونا فليقل يا عباد الله أعينوني أعينوني أعينوني، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான காத்தமுர் ரசூல் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நற்ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குதுபுமார்கள், மஷாயிஹ்மார்கள், குறிப்பாக குவளையும் போற்றும் குத்துபுல் அக்தாப் வௌதுல் அஸம் الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் நாம் யாருடைய நினைவு தினத்தை, யாருடைய உரூஸை, யாருடைய கந்தூரியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அத்தகைய மாமேதை பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டினால் வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை நான் துவங்குவேன்.
323 ஆண்டுகள் கடந்து இன்று வரையிலும் அவர்களை நாம் நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த மாமேதையினுடைய வரலாறை நாம் எப்படி காண வேண்டும், எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பன்ற போன்ற செய்திகளை நான் இங்கே பதிவு செய்வேன். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அராத அவுனன், ஏதாவது ஒரு மனிதன் அவுனன் உதவியை நாடினான், ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று ஒரு மனிதன் நாடுவானாயானால் ஃபல் யகுல், அவன் சொல்லட்டும், யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள். யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள். யா இபாதல்லாஹ் அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உத்லுபுல் ஹவாயிஜ, ஏதாவது உங்களுடைய ஹாஜாத்துகள் நிறைவேற வேண்டுமா, அப்படி நீங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இலா ஸபிர் ரஹ்மத்தி மின் உம்மத்தி, என் உம்மத்திலே யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த நல்லடியார்களிடத்தில் உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் ஹதரத் பேர் மஹ்மூது மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உன்னதமான உருஸுடைய முடிதமான மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் உலகை ஊய்விக்க வந்த உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். அருமையானவர்களே, அப்பா அவர்களுடைய வரலாறு என்ன? நான் நீண்ட செய்திகள், வலிமார்கள் என்றால் யார் என்பதற்குள்ளால் சென்றால் அவை நேரம் மிக நீடித்துவிடும். எனவே இன்றைய வரலாற்றுடைய கதாநாயகர் ஷேக் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அப்பா அவர்களை பற்றி சில உலமாக்கள், முன் வாழ்ந்த சரியா பெரிய பெரிய உலமாக்கள், ஹதரத் ஹபீப் முஹம்மது ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் வாஃபியன் நிஅமா என்ற பைத்தை பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணற்ற வலிமார்கள் மீது மௌலிது கோர்வை செய்திருக்கிறார்கள். ஹதரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கசீதாவை, பைத்தை கோர்வை செய்திருக்கிறார்கள். ஹன்னல் ஃபுஆது இலா மஹ்பூபிஹில் கரமி என்று ஆரம்பிக்கக்கூடிய பைத்தை அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கோர்வை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அருமை மகனார், மூத்த மகனார் நஹ்வி சையத் அஹ்மத் லப்பை ஆலிம் அவர்கள் பல காலமாக சிறிய பள்ளியில் குத்துபா சிறிய பள்ளியில் ஹத்தீபாக இருந்தவர்கள். அவர்கள் அப்பாவின் மீது அல்லாமல் குயூபி யா பாரின் நசம் என்ற பைத்தை என்ன செஞ்சிருக்காங்க, பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செஞ்சிருக்காங்க, மதுகை கோர்வை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் எல்லாம் பைத்துகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். அப்பா அவர்களுடைய வரலாறை கோர்வை செய்தவர்கள் யார்? ஹிகாயத்துடன் யார் கோர்வை செய்திருக்கிறார்கள் என்றால் ஹஜரத் அஹ்மது முஹியுத்தீன் செண்டு ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தந்தை பெயர் இப்னு முஹியுத்தீன் அப்துல் காதிர் செண்டு ஆலிம் அவர்கள்தான்
அப்பா அவர்கள் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்க, மௌலிதை கோர்வை செய்திருக்கிறார்கள், வரலாற்றுடன் ஹிகாயத்துடன் கோர்வை செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, சென்ற ஆலிம் முதல்ல இந்த மௌலிதுடைய ஆசிரியரை பற்றி ஒரு செய்தி. மிகப்பெரிய சட்ட வல்லுனர், ஃபத்உல் முஈன் என்று சொல்லக்கூடிய ஷாஃபியுடைய சட்ட களஞ்சியத்தை தங்களுடைய அரபு தமிழால் இந்த சமுதாயத்திற்கு முதலில் தந்தவர்கள் ஹதரத் செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அருமையானவர்களே, மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய வராஇ, ரொம்ப பேணுதல் உடையவர்கள். ஒரு சமயம் புகை வண்டியில் போறாங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரெயின்ல செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கொண்டு இருக்கும் போது தொழக்கூடிய வக்து வந்துட்டு ட்ரெயின் நின்றுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பிளாட்ஃபார்ம்ல என்ன செஞ்சாங்க, இறங்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழ ஆரம்பிச்சா ட்ரெயின் எவ்வளவு நிற்கணும், எவ்வளவு நேரம் நிற்பான், யாருக்காக வேண்டி நிற்பான், நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டே இருப்பான். ஆனா செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதுட்டு இருக்காங்க. இன்ஜின் ஆன்ல தான் இருக்குது. ஆனா ட்ரெயினை என்ன செய்ய இயக்கணும் என்று நினைக்கிறார்கள், அசையவில்லை. இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் கூட அதை பதிவு செய்யறாங்க. செண்டாடி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றை எப்படியாவது அதை மூவ் பண்றாங்க, அசைய மாட்டிருக்கு. இன்ஜின் ஓடுகிறது, எல்லாம் நடக்கிறது, ஆனால் வண்டி மூவ் ஆக மாட்டிருக்கு, அசைய மாட்டேங்கிறது. புரியவில்லை அவருக்கு, வண்டியை நடத்துனருக்கு புரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே. பார்த்தால் விலகி கொண்டார். அங்கே ஒரு மகான் உயிரோட்டம் உள்ள தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார். ஃபர்லான தொழுகை, சஃபருடைய தொழுகை, எப்படி தொழுக வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். வண்டி என்ன செய்யல, அவங்க தொழுது முடிகிற வரையிலும் கார் ட்ரெயின் என்ன செய்யல, மூவ் ஆகல. தொழுது முடித்த பின்னால் தான் அவங்க வண்டியில ஏறுறாங்க. என்ன செய்யுது, புகை வண்டி அப்படியே என்ன செய்யுது, புறப்பட ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு ஆச்சரியம், அவர்களுக்கெல்லாம் இது எப்படி சாத்தியம், எப்படி இவர் யார், இது சென்ட்ரல் கவர்மெண்டையே அசைத்தவர்கள் நம்முடைய ஊரில் வாழ்ந்த மகான்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹதரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செஞ்சாங்க, மௌலித ஹிகாயத்துடன் கோர்வை செஞ்சிருக்காங்க. இன்னொரு செய்தி செண்டாலிம் அவர்களை பற்றி, அவங்க அதிகமாக இருக்கிறது இரவு நேரத்தில் உறங்க வர்றது வந்து முஹைதீன் பள்ளியில் தான் உறங்குவாங்க. முஹைதீன் பள்ளியில் உறங்குவாங்க. ஒரு நாள் உறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹாதிமாக வந்து தோல்சாப் ஜீலானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெரியவர், அவங்களுடைய ஹாதிமா இருந்திருக்காங்க. செண்டாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹாதிமாக இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நடுநிசையில செண்டாலி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு நேர என்ன செய்வாங்க, ஜியாரத்துக்கு வந்துடுவாங்க. காசிம் பலோர் அப்பா ஒலியுல்லாவுடைய ஜியாரத்து, அது போன்ற லெப்பையப்பா தாதாக்களுடைய ஜியாரத்து, அதில் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா ரலியல்லாஹு ஜியாரத்தை நடுநிசையிலே செய்யக்கூடியவர்களாக, வழக்கமுடையவர்களாக செண்டாலி முடியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்திருக்காங்க. ஒரு நாள் அது செண்டாலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. தோல்சாப் ஜீலானி அவர்கள் எழுந்திருச்சு பார்க்குறாங்க. நடுநிசையில செண்டாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இல்லை. எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. எழுசினாங்க ஹலீஃபா அப்பாவுடைய செண்டாலி அவங்க லெப்பப்பாவுடைய நாதாக்களுடைய ஜியாரத்தை, அதற்கு பின்னால் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜியாரத்தை செய்வதற்காக வேண்டி எழுசினாங்க, நின்றுட்டிக்கிறாங்க. நேரம் வந்துட்டாங்க தோல்சாப் ஜிலானி அவர்கள். அலிம் அவர்களே, நீ இது டெய்லி இப்படி தான் வர்றீங்களா? ஆமாம், டெய்லி நான் இப்படி தான் வர்றேன். நீ தூங்கிடுவா, நான் என்ன செய்யறேன், எந்திரிச்சு ஜியாரத்துக்காக வேண்டி வர்றேன். நான் தான் பார்த்தேன், காண இல்லையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படின்னு நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஹைர். அப்போ அவங்க சொன்னாங்களாம், செண்டாடி முடியுல்லா அல்லா தஆலானும், நீ போ, நீ பள்ளிக்கு போ, நான் ஜியாரத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஆனால் ஒரு செய்தி நான் சொல்கிறேன், நீ எதையாவது பார்த்தா பயந்துடாத, யாரையாவது பார்த்தால் நீ என்ன செஞ்சிடாத, அதிர்ச்சி அடைந்து விடாது, நீ தைரியமாக செல். சும்மா சொல்லி அனுப்பி, சும்மா சொல்லி போன்னு சொன்னாலும் போயிருப்பாங்க. இப்படி ஒரு தகவலை சொன்னதினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செண்டாலி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலிருந்து புறப்பட்ட செய்தியை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான்.
செண்டாடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே ஜியாரத்து முடித்து விட்டு மீண்டும் புது பள்ளிக்கு வர்றாங்க. அப்படி புது பள்ளிக்கு வரும்பொழுது தோல்சாப் ஜீலானி அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது, என்னப்பா இன்றைக்கு ஏதாவது காட்சியை பார்த்தியா அப்படி கேட்குறான். ஆமாம் அலிம்சா, நான் பார்த்தேன். ஒரு பச்சை தலைப்பாக கட்டியிருந்தான், பச்சை தலைப்பாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஆளாக இருந்தார்கள். அவர்கள் எந்த முடுக்கில் எந்த பாதையாக சென்றாங்க தெரியுமா? புலவரப்பா வீட்டிலிருந்து மௌலானா அப்பா வீட்டுடைய வழியாக இந்த பகுதியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டிற்குள்ளால் அவர்கள் அந்த வீட்டு முடுக்கு வழியால் அந்த பாதையின் வழியால் செல்வதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? தோல்சாப் ஜீலானி. அப்படி அவங்க சொன்ன உடனே இவங்க செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க பார்த்தது யார் தெரியுமா? ஹலரத் லெப்பையப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா, மூத்தவங்க பெரியவங்களை நீங்க பார்த்திருக்கிறாப்பா அப்படின்னு நினைச்சாங்க. செண்டாடி முடியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக லெப்பையப்பாவுடைய வரலாற்றில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் செண்டாடி முடிய நீண்ட வரலாற்றில் ஒரு சிறிய செய்தி. ஏனென்றால் இந்த மௌலிதை கோர்வை செய்தவர்கள் அவர்கள். எனவே அவர்களை பற்றி முதலில் நாம் தகவல் தெரிந்தால்தான் அந்த செய்திக்குள்ளால் நாம் செல்ல முடியும். அருமையானவர்கள், அவங்க சொல்றாங்க, ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல். யாரு? செண்டாலிம் சொல்றாங்க, இன்னஹு சஅலனி பஅதுல் இக்வான், சில சகோதரர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன் அஜ்மஅ மன் தஷர மின் மனாகிபில் வலியில் மஜ்தூப். உஸ்தாத் அவர்களே, ஆலிம் அவர்களே, நீங்க வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மக்களும் வந்து அவங்களுடைய சகோதரர்கள்லாம் யார்கிட்ட வந்து சொல்றாங்க? செண்டாலிம் ரஹ்மத்துல்லாஹிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பதிவு செய்யுங்கள். சிதறி கிடக்கக்கூடிய அவர்களுடைய வரலாற்றை சிதறி கிடக்கக்கூடிய அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த மக்களுக்கு நீங்கள் தாருங்கள் அப்படின்னு நாங்க என்கிட்ட வந்து சில ஆட்கள் கேட்டாங்க. சகோதரர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள். நான் அதை பதிவு செய்கிறேன், வரலாற்றை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரொம்ப தாழ்மையாக சொல்றாங்க தன்னை. அசீரு ஷஹவாத் ஹிகாயத்தில் பதிவு. நான் ரொம்ப கைதி. எப்படிப்பட்ட கைதின்னா ஆசையுடைய கைதியா இருக்கிறேன். யார்? செண்டாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. கசீருல் ஹஃபவாத், நான் ரொம்ப பெரும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அவங்க தன்னை ரொம்ப பணிவா வெளிப்படுத்திட்டு சொல்றாங்க, கானல்லாஹு லஹுமல் காஃபிர், அல்லாஹ் என்னையும் என்னுடைய தந்தை இப்னு முஹியுத்தீன் அப்துல் காதிர், என்னுடைய தந்தையும் அல்லாஹ் பிழை பொறுக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. செண்டாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்கள் எங்கிட்ட வந்து வேண்டியதுனால, எல்லாரும் எங்கிட்ட வந்து அந்த வரலாறை எழுதுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன செஞ்சேன், வரலாறை பதிவு செய்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா அவங்க எங்க உள்ளவங்க? காயல்பட்டணத்தை சார்ந்தவர்களா என்றால் இல்லை, பஞ்சாபை சார்ந்தவங்க, பஞ்சாபில் உள்ளவங்க. அவங்க இங்கே ஏன் வந்தார்கள்? வரலாறு என்ன சொல்கிறது என்று பார்ப்போமையானால், ஏன் வந்தாங்க தெரியுமா? கல்வியை கற்பதற்கு. காயல்மா நகரில் எண்ணற்ற ஒளிமார்கள், நிறைய வழிமார்கள் இருந்தார்கள். பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லாவுடைய காலத்தில் லப்பபா நாதாப்புகள் இருந்தாங்க. நூஹு ஒலியுல்லா பூவாரில் அடங்கி இருக்கிறார்கள், அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அருமை மகனார் குருவித்திரர் பள்ளியுடைய ஸ்தாபகர் சையத் அஹ்மது ஒலியுல்லா பெரிய முத்துவாப்பாவுடைய பாட்டனார் அவர்கள் இருக்கிறார்கள். மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா வயது முதிர்ந்த காலமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி இருந்திருக்கும்? அவங்க என்ன செய்றாங்க, பஞ்சாப்லேருந்து என்ன செய்றாங்க, காயல்பட்டணத்துக்கு வர்றாங்க. உதாரணத்துக்கு தர்பாப்பான்னு இருந்தாங்க, ஒரிஷால இருந்துப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கக்கூடியவங்கலாம், பெரிய மகான். அவங்க வந்து ஓதுலாதத்தை தரிசிச்சாங்களாம் நேரடியாக. அப்படி நேரடியாக தரிசித்த போது அவர்கள் சொன்னார்களாம், நான் யாரிடத்தில் நான் பையத்து வாங்க வேண்டும்? குத்துபு ஜமான், இன்றைய காலத்துடைய ஜமானுடைய குத்துபு யார், எனக்கு காட்டுங்கள் என்று துஆ கேட்டார்கள். தர்பாப்பா அவர்களுக்கு காட்டப்பட்டது, நீங்கள் காயல்மா நகருக்கு செல்லுங்கள். யாரு? ஹதரத் தெக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் செய்யுங்க, போய் பையத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குத்துபாக இருக்கிறார்கள்.
தர்மா அப்பா அவர்கள் வாலிப வயசில் என்ன செஞ்சாங்க, இங்கே வந்திருக்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நம்முடைய பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா பஞ்சாப்லேருந்து வந்து காயல் நம்முடைய ஊருக்கு வந்து என்னது ஊர் முக்கைக்கீர் சிறுமக்கமா நகரம் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒளிமார்கள் எண்ணற்ற ஒளிமார்கள் வாழ்ந்ததால் அப்படி ஒரு பேர் இருந்தது. காயல்பட்டத்துக்கு வந்தாங்க. பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா யாருடைய பராமரிப்பில் இருந்தார்கள் என்றால் அதாவது லெப்பையப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹுனுடைய பராமரிப்பில் தான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா அவர்கள் இருந்தார்கள். இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வரலாறை பார்க்குறோம், நிறைய செய்திகளில் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டால், ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால், அப்பா அவர்கள் மீது நதிரு செய்தால், நேர்ச்சை வச்சா, இப்போ அன்றைய காலத்தில் மூதாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பொருள் காணாம போயிட்டா, காயின் காணாம போயிட்டா, சைன் காணாம போயிட்டா, மோதிரம் காணாம போயிட்டா, லெப்பப்பாக்கு பேர் முகமது அப்பாவுக்கு நேர்ந்துக்குங்கப்பா, நேர்ந்துட்டான்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்துருவான். ஏன் எந்த அடிப்படையில் வைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் வரலாற்றில் நீண்ட செய்திகள் அதை தான் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அப்பா அவர்கள் ஹிஜ்ரி 1125, இப்போ 323 வருஷம் அப்பாவுக்கு. அவங்க மௌத்தாகி 323 வருஷம். அப்போ அவங்களுடைய வயசை பார்க்கணும், கிட்டத்தட்ட 400 சொச்ச வயசுகளை நெருங்கி விட்டார்கள் நம்முடைய அருமை பாட்டனார் ஹதரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 1125 மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இன்றையோடு 323 வயது மறைந்து பூர்த்தியாகி இருக்கிறது. அருமையானவர்களே, முதல் செய்தி செண்டாடி ரலியல்லாஹு அன்ஹு அப்பா அவர்களுடைய கராமத்துடைய முதல் செய்தியை பதிவு செய்கிறார். மா ஹுக்கிய அனிபுனி ஜத்ததி அத்தாஜிரி சாலிஹ் அல் முசம்மா பி முஹம்மது மீரா லப்பை. அவங்க சொல்கிறாங்க, செண்டாலிமு என்னுடைய பாட்டி இருந்தாங்க, வாப்சா செண்டாலிமு சொல்கிறாங்க, என்னுடைய வாப்பிச்சா இருந்தாங்க. அவர்களுடைய என்னுடைய வாப்பிச்சாவுடைய பெரிப்பாவுடைய சகோதரர், பெரிப்பா மக அவங்க இருந்தாங்க. மிகப்பெரிய வியாபாரின்னா நல்லொழுக்க வியாபாரி. அத்தாஜிரு சாலிஹ், அத்தாஜிரி சாலிஹ் ரொம்ப ஒழுக்கமான வியாபாரி, நேர்மையான வியாபாரி, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் முஹம்மது மீரா லப்பை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். ஒரு நாள் ஹிகாயத்துடைய பதிவு முதல் செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீரா லப்பா அவங்க வந்து சிறு வயதாக இருந்தாங்க, சின்ன வாலிப வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு நீயத்தில் பேர் மஹ்மூத் அப்பாவுடைய இடத்துல நம்ம படுக்கணும், ஏதோ ஒரு தேவை, நாட்டம், ஹாஜத் இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தகவல். என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து படுத்திருக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க. இரவு பாதி கடந்து விட்டது, நடுநிசையை கடந்து விட்டது. அப்படி கடந்த போது திடீர்னு சொல்கிறாங்க அவங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த மீராலப்ப சொல்கிறாங்க, செண்டாலிம் சார் அதை பதிவு செய்கிறாங்க, அஹத பி ரிஜ்லி அஹது ஷயாத்தீன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், என் காலை ஒரு ஷைத்தான் பிடிச்சி இழுக்கிறான். நான் அவனை பார்க்கிறேன், மிக மோசமான ஆளாக இருக்கிறான், அலங்கோலமாக இருக்கிறான், பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது. நான் நடுநிசையில் அப்பாவுடைய மக்பராவில் படுத்திருக்கிறேன், என்னுடைய காலை பிடித்து அவர் இழுக்கிறான் அந்த ஷைத்தான். அப்படி இழுத்த போது நான் மிகப்பெரிய தஹையர், பதட்டம் ஏற்பட்டு விட்டது எனக்கு. நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா, ஃபனாதைது பிஸ்மி ஷைக், ஃபனாதைது பிஸ்மி ஷைக், யா ஷைഖே பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலி நாயகமே, என்னை பாதுகாத்து விடுங்கள் என்று நான் என்ன செய்கிறேன், மகானை அழைக்கிறேன். அழைச்சதும் தான் சுப்ஹானல்லாஹ், ஹயாத்துல் வலிமார்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்க என்பதற்குண்டான அற்புதமான தகவல் இதுதான். ஃபஸமிஅது, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், ஆனா காதுல சத்தம் கேட்குது, சௌத வர்பின் ஷதீதின் அல ஷைத்தானி ஃபஹரப. ஷைத்தான் என்ன செய்றாங்க, பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லாஹ் ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த அடியுடைய சத்தத்தை நான் உணர்கிறேன். மீரா லப்பை என்பவங்க சொல்றான், அடியுடைய சத்தத்தை நான் உணர்கிறேன். பலமான அடி, ஷதீத், கடினமான அடி விழுகிறது. பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலியுல்லாஹ் அவர்கள் அடிக்கதை நான் காதால் கேட்கிறேன். நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த தூக்கத்திலிருந்து விழித்து விட்டேன், பதட்டமாகி விட்டேன். நடந்தது கனவுதான், ஆனால் கனவை நான் விழித்து பார்க்கிறேன். சும்ம அப்சர்து ஐனி ஃபவஜத்து ஷைக காயிமா.
நான் தூங்கி முழிக்கிறேன், கனவு தானே கண்டோம். ஒருவேளை ஷைத்தான் நம்ம யா ஷைஹின்னு அழைக்கிறோம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு அழைக்கிறோம். ஆனால் சும்மா அபுசர்து, நான் கண் திறந்து பார்த்தபோது எனக்கு நேராக நிற்கிறார்கள் ஹதரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழகிய முகம், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒளிமார்கள் இல்லையா? அந்த முகத்தை நான் பார்க்கிறேன். யார் மீராலப்பா அவங்க சொல்றாங்க, நான் பார்க்கிறேன். அந்த முகம் அப்படி பிரகாசமாக இருந்தது. நான் என்ன செஞ்சதுமா, அவங்கள போய் ஆலிங்கனம் செய்யணும், அவங்கள அப்படி கட்டி பிடிக்கணும், மானக்கா செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மக்பராவிற்குள்ளால் அவர்கள் சென்று விட்டார்கள். நான் என்ன செஞ்சேன், முழிச்சு பார்க்கிற அந்த இடம் அப்படியே இருந்தது என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹிகாயத்துடைய அடுத்த செய்தி, அருமையானவர்களே, அப்பாவை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அல்லாஹுடைய இஷ்கு உடையவர். எப்பவுமே அல்லாஹு மீது ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய மின் ஷித்தத்தி ஷௌகில்லான்னு சொல்றான். யார் சொல்றா? செண்டாலிம் சொல்றாங்க, மின் ஷித்தத்தி ஷௌகில்லா, அல்லாஹ்வின் மீது அவர்கள் மிக அன்பு உடையவர்கள், கடினமான அன்பு உடையவர்கள். ஒரு நாள் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி யார் வரா? சுலைமாவுல் காஹிரி, குதுபு ஜமான் மர்காபல் அடங்கிறாங்களே சுலைமாவுல் அப்பாவும் அவர்களுடைய மகனார் யாரு? மாதிஹு ரசூல் சதகத்துல்லா அப்பா கீழக்கல்ல அடங்கியிருக்காங்களே, 2 மகான்களும் வர்றாங்க. சதகத்துல்லா அப்பா சாமானியான ஆள் இல்லை. தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா தொலை மாட்டுக்காங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இங்கேயிருந்து புறப்பட்டு போனாங்க. ஏண்டா ஷரியத்துடைய வேங்கை ஷரஹு புலி சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அவர்களை போனாங்க. அவங்க நீண்ட செய்தி, நான் மக்காலபி தொழுரை என்பதை என்ன செஞ்சாங்க, ஊர்ஜிதம் படுத்தினார்கள் தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா. சரி ஹைர், நான் என்ன சொல்ற, சதகத்துல்லா அப்பா அவர்களும் இன்னும் சொல்ல போனா மக்கால பாடம் நடத்திய ஒரு அற்புத மனிதர் யார் என்றால் சதகத்துல்லா அப்பா அவர்கள் தான். மக்காலேயே அரபிகளுக்கு பாடம் நடத்தியவர்கள் தான் சதகத்துல்லா அப்பா. அதே போன்று உமர் உலில்லாஹில் காஹிரி மதீனால 5 வருஷம் பாடம் நடத்தியிருக்காங்க அரபியர்கள். அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ இல்மை கொடுத்திருப்பான்னு பாருங்க. சரி ஹைர், சதகத்துல்லா அப்பா அவர்களும் சுலைமா ஒலி அப்பாவும் வர்றாங்க. ஒஹி அன்னஹுமா ரஅயா மாஅன் சாஃபியன், ஒரு தெளிந்த தண்ணி என்ன செய்து இப்படி கிடக்குது, தண்ணீர் தான், தெளிந்த தண்ணீர், சுத்தமான தண்ணீர். அந்த தண்ணீரை என்ன செய்றாங்க, பார்க்குறான். உடனே சுலைமா ஒலி அப்பா சொன்னாங்க, அமர ஷேഖு சுலைமான் வலதஹு, மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே சலாம் சொல், பித் தஸ்லீமி அலா ஸாக்கல் மாஇ, சலாம் சொல்லுன்னு சொல்றாங்க. சுலைமா ஒலி அப்பா தண்ணி கிடக்குது, சாதாரண ஒரு தண்ணீர், சுத்தமான தண்ணீர், அப்படி கிடக்கிற கட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க. சலாம் சொல்லு சுலைமா ஒலி அப்பா சொல்றாங்க. உடனே சதகத்துல்லா அப்பா அவர்களும் சுலைமா ஒலி அப்பா அவர்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் தண்ணியை பார்த்து சொல்றாங்க. செண்டாலின்னு சொல்றாங்க, இந்த இருவர்களும் சலாம் சொன்ன போது ஃபஅஜாப ஷைഖ் ரலியல்லாஹு அன்ஹு வகாம ரஜுலன் சவியா, சலாம் சொன்னதுதான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு, தண்ணீராக சுத்தமான நீராக இருந்த அவர்கள் உமர் சதகத்துல்லா அப்பா அவர்களும் சுலைமா வலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்ன போது அந்த தண்ணீரிலிருந்து எழுந்திருத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அது எப்படி சாத்தியம் என்றால் மின் ஷித்தத்தி ஷௌகில்லா, அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட காதலின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கையாக அவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையாக அவர்கள், அல்லாஹ்வுடைய நடையாக அவர்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையாக அவர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்தான சக்தி என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பா அவர்கள் என்ன செய்வாங்க, சில சமயங்களில் மனித ரூபத்தை அப்படி மாறி தண்ணீராக இருப்பாங்களாம். யாரு? அதாவது பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னொரு சந்தர்ப்பம், ஹிகாயத்துடைய அடுத்த செய்தி, ஒரு நாள் தெக்கா சாஹிப் அப்பா அவர்களும் அது ஷேக் முகமது சாலி வலியுல்லா அவங்களுடைய மகனார் பட்கள் அடங்கியிருக்கிறாங்க. இந்த இருவர்களும் என்ன செய்வாங்க, யுலாசிமு ஜியாரத் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாட்ட வந்து பேர் மஹ்மூத் மஜ்தூப் அப்பாட்ட நல்ல விளங்கிங்க, மகத்தான மாமேதை குத்துபு ஜமான் தெக்கா சாஹிப் அப்பா அவர்களும் அவர்களுடைய அருமை மகனான் இன்சானு காமில் ஷேக் முகமது சாலி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவர்களும்
ஜியாரத் செய்யறது வாஜிபா வச்சிருக்காங்க. யார? பேர் மஹமூது மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மகிமையை அவர்கள் விளங்கியதால் ஜியாரத் செய்யக்கூடிய வாடிக்கையை ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. சரி, இதுல என்ன செய்தி சொல்ல வரீங்க அப்படின்ட்டு சென்ற ஆலிம்கிட்ட நம்ம கேட்டா அவங்க சொல்றாங்க, சென்ற ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஃபி பஅதில் ஐயாமி ஜாஅ. ஒரு நாள் தெக்கா சாஹிப் அப்பா வர்றான், யார்கிட்ட? ஜியாரத்துக்கு வர்றான். அப்படி ஜியாரத்துக்கு வரும்பொழுது என்ன செய்றாங்க? சலான் சொல்லாம தெக்கா சாஹிப் அப்பாவும் ஷெய்க் முகமது சாலி அப்பாவும் சலான் சொல்ல வேணாம், நம்ம பார்ப்போம், கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம் சொல்ற மாதிரி தெக்கா சாஹிப் அப்பா அப்படி கடந்து போறாங்க. இங்க நான் சலான் சொல்லுவாங்கடா, அப்படியே கடந்து இப்படி வர்றான். செய்தி என்ன தெரியுமா? அன்ன ஷைஹ பேர் மஹமூது மஜ்தூப் யன்துரு மினல் கபரி. இன்றைக்கும் பார்த்துட்டீங்க, அதை விளங்கிக்கணும். அன்ன ஷைஹ யன்துரு மினல் கபரி, கபூர்ல இருந்து என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. என்னடா இவர் தெக்கா சாஹிபு எனக்கு எப்பவும் சலான் சொல்லுவாரே வாப்பாவும் மகனும், இன்றைக்கு நம்மளை கடந்து போறாங்களே சலான் சொல்லலையே அப்படின்னு என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. என்பதை யார் பார்க்குறா? தெக்கா சாஹிப் அப்பாவுங்க பார்க்குறாங்க. ஆன்மீகத்தில் எப்படி விளையாடிக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய பார்வைகளை பாருங்கள். என்னை பார்க்கிறார்கள் பேர் மஹமூது மஜ்தூப் அதை நான் பார்க்கிறேன்னு சொல்றாங்க தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா. என்ன பார்க்கிறாங்க, என்னை பார்க்கிறார்கள் அவர்கள். உடனே வந்து என்ன செஞ்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் அவர்களே, நாயகமே, நான் உங்கள்கிட்ட சும்மா கேலி செஞ்சேன். கேலின்னு இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன எப்படி கவனிக்கிறீங்க, உங்களுடைய பார்வை மேலான பார்வையின் மீது எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி நான் பார்த்தேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? மீண்டும் ஜியாரத் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேக் முகமது சாலி அப்பாட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகனே நீங்கள் அவங்கள ஜியாரத் செய்யுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் மிகப்பெரிய மகான்கள் இந்த அளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தி, ஹிகாயத்துடைய அடுத்த பதிவு யார்? இப்போ ஷேக் முகமது இவங்க சென்ற ஆலிம்ஸா சொல்கிறாங்க, அன்ன ஃபீ ஸமானிஹி ரலியல்லாஹு அன்ஹு இம்ரஅத்தன் பகியத்தன். அப்பாவுடைய காலத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. எப்படிப்பட்ட பெண்ணுண்டா? தவறான நடத்தையில் செல்லக்கூடிய பெண்மணி. கொச்சையாக சொல்ல வாய் வரவில்லை, அதனால் நம்ம அதை விளங்கிக்கணும். தவறான பாதையில் செல்லக்கூடிய பெண்மணி. ஒரு நாள் அப்பா நிற்கிறாங்க, அவர்களுடைய ஹயாத்துடைய காலத்தில் இருக்கிறாங்க. فبينما هي تمشي لفحشها اذا وقع عليها نظر الشيخ. அப்பா நிற்கும்போது அந்த பெண் நினைச்சா கடந்து போறா. எந்த காரியத்தை? பாவமான காரியத்தை செய்வதற்காக வேண்டி அப்பா நிற்கிறாங்க. அந்த டைம்ல நினைச்சா அந்த பெண்ணு போறா. அப்படி போகும்போது அப்பா என்ன செஞ்சாங்க? ஒரு பார்வை பார்த்தாங்க. ஒரு பார்வை தான். அந்த பார்வை கூட அல்லாஹ் அவர்களே மிகப்பெரிய அந்த பெண்ணை பாதுகாத்து விட்டாங்க. அந்த பார்வை, என்ன நீ பாவமா செய்ய போகிறாய் என்ற கோப பார்வை அவர்களை இந்த மிகப்பெரிய விலாயத்தில் ஆக்கியது அந்த பெண்ணை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு ஃபிராஸத்தல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். முஃமின்களுடைய பார்வை இருக்குது, அதை பயந்துக்குங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள். அந்த பார்வை பேர் மஹமூது அப்பா அந்த பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்ததும் தான் ஃபகாஃபத்தில்லாஹி தஆலா மின் தில்கன் நظரத்தில் ஜலாலியா, அந்த ஜலாலியத்தான் அந்த பார்வை அந்த பெண்ணின் மீது விழுந்ததும் வதாபத் தௌபத்தன் ஸஹீஹத்தன் மின் ஸாலிகல் வக்த். உடனே தௌபா செஞ்சாங்க அந்த பெண். நாயகமே, ஷேக் அவர்களே, நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த இடையிலேயே, இந்த நாள்லேயே, இந்த நேரத்திலேயே நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன். ஃபகானத் தகியா, அல்லாஹ் அவர்களே மிகப்பெரிய தக்வாதாரியாக ஆக்கினான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண்மணி தான், ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கிட்டு எப்படி பெண்கள் வெட்கப்படணும், ஆண்களை கண்டால் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஆயத்து இறங்கிவிட்டது. ஆனால் ஒரு பெண்மணி யாருக்கும் எந்த ஆடவருக்கும் வைக்கிறதில்லை. ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு சாதாரண ஒரு அடிமையை போன்று காய்ந்த ரொட்டியை தண்ணியில் முக்கி என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நல்ல விளங்கிய காய்ந்த ரொட்டி, அதுவும் பாதி ரொட்டி தண்ணியில் முக்கி சாப்பிட்றாங்க. இந்த பெண்ணுக்கு அது கூட இல்லை. அது என்ன செய்றாங்க பாருங்க, அந்த பெண்ணு சொல்றா, இந்த பாருங்க இவர் தன்னை முஹம்மது சொல்றார், தன்னை நபின்னு சொல்றாங்க இந்த மனுஷன். ஆனா இவர் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியலையே சொல்றாங்க. அப்போ மற்ற இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொன்ன ஆட்கள்லாம் சொன்னாங்க, இவளுக்கு இதே வேலையா போச்சு, இதே ஆதத்தா போச்சு, இதே வழக்கமாக போயிட்டு யாருமே கண்டு கொள்ளவில்லை. ஆனால் கண்டு கொண்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க வா, ஏ பெண்ணே இங்க வா, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவைப்பா? யார் ரசூலுல்லாஹ், நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் நான் ஆகிவிட்டது சாப்பிட்டு. அப்படியா, இந்தா என் கையில் இருக்கக்கூடிய இந்த ரொட்டியை நீ சாப்பிடுன்னு சொன்னான். கையில் இருக்கக்கூடிய இந்த ரொட்டியை நான் கொடுக்குறாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் பார்க்கிறாள், சொல்றாள், இல்லா அன் துத்இமனி ஃபீ யதிக யா ரசூலுல்லாஹ், உன் கையில இருக்க உணவு எனக்கு தாங்க. ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, தட்டில் இருக்கிற உணவு வேண்டாம், உங்க கையில இருக்கக்கூடிய உணவு எனக்கு வேணும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருக்கக்கூடிய உணவை கொடுக்குறாங்க. உடனே அந்த பெண் நினைச்சாங்க, வாயை பார்க்குறாங்க. இல்லா அன் துத்இமனி ஃபீ ஃபமிக யா ரசூலுல்லாஹ், உங்க வாயில இருக்கக்கூடிய உணவை எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து கொடுத்ததும் தான் அந்த பெண், அந்த வாயுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீருடைய பரக்கத் அந்த பெண்ணுடைய உடலுக்கு சென்றதும் சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுக்கு என்ன குறை இருந்ததோ அதே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இல்லாமல் ஆக்கிவிட்டான். நேர வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் அந்த பெண் வெளியவே வரையில. இந்த பெண் இருக்கிறாளா அல்லது மூத்தாகி விட்டாளா என்று தெரியல. என்ன ஆனது இந்த பெண்? அப்போ சொன்னாங்க, வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது சூரியனை பார்த்தால் எப்படி கண்கள் கூசுமோ அதே போன்று அந்த பெண்ணுக்கு அந்த சூழல் ஏற்பட்டது. அது வரைக்கும் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உணவு அந்த பெண்ணுடைய அவர்களுடைய வாயில் பட்ட அந்த உணவு அந்த பெண்மணியுடைய வாயில் செல்லும் வரையிலும் அந்த பெண் எப்படி இருந்தாங்க, நாடோடி பெண்ணாக, ஆண்களை கண்டால் வெட்கப்படாத பெண்ணாக இருந்தார். எங்கே ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் பட்ட பரக்கத் அந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளால் சென்றதோ அவரிடம் இருந்த குறை அல்லாஹ் நீக்கினான் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு. அதே போன்ற ஹஜ்ரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அந்த பெண்ணிடத்தில் இருந்த குறையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான் என்ற செய்தியை ஹஜ்ரத் சென்ற ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை என்ன பதிவு செய்கிறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 250 ஆண்டுகளுக்கு முன்னால், இது அப்பா மூத்தாகி 323 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கெட்டின ஆள் யார் தெரியுமா? வரலாற்றில் சொல்கிறாங்க, சென்ற ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஹிகாயத்துடைய பதிவில் ஒரு சமயம் சுல்தானுடைய ஆட்சி காலம். அவர் பேர் ஹுசைன், சுல்தான் என்று சொல்லப்படும். ஆனால் அவங்களுடைய பேர் என்னென்னா அல் முசம்மா அல் ஹுசைன் சொல்கிறாங்க. ஹுசைன் என்பவர் அவர் வாழக்கூடிய இடத்துல முஷ்ரிக்குகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தது, இறை மறுப்பாளர்களுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சு. இவங்க அப்பா என்ன செய்றாங்க, அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சுல்தான் ஆட்சி, அவங்க இறை மறுப்பாளர்களை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி என்ன செய்யல, கை கொடுக்கல. என்ன போர் நடந்தாலும் தோல்வியாகிறது. அவர் பேர் மஹ்மூத் அப்பாட்ட வந்து சொன்னார், மஹ்மூத் அவள் மஜ்தூப் அவர்களே, உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன், எந்த போரும் எனக்கு தோல்வியாகிறது, நாங்கள் நாட்டில் நிம்மதியாக வாழ முடியல, இறை மறுப்பாளர்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, எனவே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நினைச்சாங்க. அப்பாட்ட வந்து நேர்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் போர் நடக்குது, அப்பாவுடைய காலத்திலேயே போர் நடக்குது. போர் நடந்து என்ன செய்ய, மகத்தான வெற்றி அல்லாஹ் என்ன செஞ்சா, இறை மறுப்பாளர்களுக்கு மாற்றமாக ஒரு வெற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்துட்டான். கொடுத்ததும் தான் கனவுல போய் சொல்லிட்டாங்க, சுல்தானுடைய ஆட்சியில் ஹுசைனுடைய கனவுல போய் சொன்னாங்க, எப்பா நீ இவ்வளவு காலம் போரில் கலந்து கொண்டா, இறை மறுப்பாளர்களை நீ எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறாய், ஆனால் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் இன்று நான் வந்து உனக்கு என்ன செஞ்ச, உதவி செஞ்சிருக்கிறேன், இன்று நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் தான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய
இந்த கட்டிடத்தை அர்சல மாலன் ஜஸீலன் லிபினாஇ மகாமிஹி ரஸீன், இந்த கட்டிடத்தை ஹுசைன் என்பவர் சுல்தான் என்ற ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சியுடைய காலத்தில் சுல்தான் அச்சைன்னு சொல்லுவாங்க, அவருடைய காலத்தில் தான் இது கட்டப்பட்டது என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மகான்கள் பேர் மஹ்மூத் மஜ்து ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா ஹிகாயத்தின் நீண்ட செய்திகள், மற்ற செய்திகளை நாம் சொல்வதற்குண்டான நேரம் இல்லை. அப்பாவுடைய வரலாறே அற்புதமான செய்திகளை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்றாங்க, ஒருவிய அனிபுனி ஷைஹ் ஸைனுத்தீன் அன்னஹு கால இன்ன ஃபீ பைத்திஹி வலத பக்ரதன் ஃபகாத மின் ஷித்தத்தில் மரதி யமூது ஃபில் ஹைன். என்ன சொல்றாங்கடா அடுத்த ஹிகாயத்தில், அதாவது ஸைனுத்தீன் என்பவருடைய மகன், நம்ம பகுதி இந்த பகுதியை சார்ந்த ஸைனுத்தீன் ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்களுடைய மகன் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பசு இருந்தது, மாடு பசு இருந்தது. அது என்ன செஞ்சது, கன்று போட்டு விட்டது, கன்று ஈண்டது. ஆனால் அது எப்படி இருந்தது தெரியுமா, அந்த கன்று மூத்தாகக்கூடிய சூழலில் இருந்தது. நோயால், கடுமையான நோய் பாதிக்கப்பட்டு அந்த கன்று குட்டி இறக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தது. அதை செண்டாரிம் அவர்கள் ஹிகாயத்தில் பதிவு செய்கிறார்கள். ஹிகாயத் 6வது ஹிகாயத்தில் பதிவு செய்கிறாங்க. அந்த கன்று குட்டி இறக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. உடனே இந்த சொல்றாங்க, ஸைனுத்தீனுடைய மகன் எங்கள் வாப்பா ஸைனுத்தீன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபனதர அபூஹு ஸைனுத்தீன். உடனே என்ன செஞ்சாங்க, எங்கள் வாப்பா என்ன செஞ்சாங்க, நியத் வச்சுட்டாங்க, நதிர் செஞ்சுட்டாங்க, பேர் மஹ்மூத் மஜ்து பாப்பாவே, அவ்வளோதான், என் கன்று குட்டி சாகவில்லை என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த குட்டியை நீங்கள் பாதுகாக்கணும், நான் ஆசையோடு வளர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே அது உயிர் பெற்று விட்டால், அது ஆரோக்கியம் பெற்று விட்டால், பினிஸ்பி சமணிகி, இந்த மாட்டுடைய பாதி விலை ஏதோ அதை உங்களுடைய சியாரத்துக்கு நான் காணிக்கையாக தந்துடுவேன் அப்படின்னு என்ன செய்கிறார் அந்த மனுஷன் ஸைனுத்தீன் என்பவங்க என்ன செய்கிறாங்க, நியத்து வைக்கிறான், நதிர் வைக்கிறான். நதிர் வைத்தது தான் சுப்ஹானல்லாஹ் பேர் மஹ்மூத் மஜ்து ஒலியுல்லா. அந்த நதிர் வைத்ததுடைய வழக்கம் அதுதான் அந்த ஆபாக்களுடைய காலத்தில் செய்வாங்களே, ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டுட்டா, தெக்கா சாஹிப் பாப்பாவே, பேர் மஹ்மூத் மஜ்து பாப்பாவே, நான் உங்களுக்கு நியத் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த காரியங்கள் லேசாகிட்டேன்டா, நான் என்ன செய்வேன், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை அன்றைய காலத்தில் அந்த ஸைனுத்தீன் சொன்னா, ஃபனதர அபூஹு ஸைனுத்தீன், அவருடைய தந்தை ஸைனுத்தீன் என்பவர் சொல்றாங்க, நான் நியத்து வைத்தேன், அப்படி வைத்ததால் மாட்டுடைய பாதியுடைய காசை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சுப்ஹானல்லாஹ், அந்த துஆவுடைய பரக்கத், அந்த நேர்ச்சை வைத்ததால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத் என்ன தெரியுமா, அந்த கன்று மௌத்தாகக்கூடிய சூழலில் இருக்கிறது. இதா காம ஹய்யன் பி அவுனில்லாஹில் முஈன், உடனே அந்த கன்று சாகக்கூடிய கன்று எந்திரித்தது, எழுந்திருத்தது. உடனே அது மட்டும் இல்லை, சென்றாலும் சொல்கிறாங்க, வாக்கல திபுன, அந்த வைக்கோல் புல் இருக்கு இல்லையா, அதை திங்க ஆரம்பித்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நினைச்சாங்க ஸைனுத்தீன் அவர்கள். நாங்கள் லெப்பப்பா பேர் மஹ்மூத் மஜ்து ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் நதிர் செய்ததால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், அதை உயிர் செய்தான். வஆஷ சினீன், ரொம்ப காலம் அந்த கன்று வளர்ந்து அது குட்டி போடக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்து வாலிபமாக இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. யாருடைய துஆ பரக்கத் என்றால் அது பேர் மஹ்மூத் மஜ்து ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய பரக்கத். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண்மணி முஹாஜிரா, அந்த பெண்ணுடைய பேரே முஹாஜிரா, ஹிஜ்ரத் செய்த பெண்மணி, அவ்வளோதான், வேற பேர்லாம் இல்லை, முஹாஜிரா. அந்த பெண் பேரு ஹிஜ்ரத் செய்த பெண்மணி. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன்னுடைய குழந்தை சிறு பையனை என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என் பிள்ளைய உங்களுடைய பணிவிடைக்காக, ஹிதுமத்துக்காக என் பிள்ளையை நான் ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டான். ரசூலுல்லாஹ் பராமரிக்காங்க அந்த குழந்தைய. கொஞ்ச நாள் தான் போயிடுச்சு, அந்த குழந்தை வஃபாத் ஆயிட்டு. குழந்தை வஃபாத் ஆகிட்டு அனஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ், எப்பா அந்த பெண் வந்தாங்களே, அவங்க தான் அந்த பிள்ளையை ஒப்படைச்சாங்க, போங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் மகன் வஃபாத் ஆகிட்டாங்க,
ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸில் அந்த குழந்தையுடைய ஜனாசா இருக்குது, நீங்கள் வாங்க பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த பெண் ஓடி வர்றான். வரலாற்றை ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியது. சுப்ஹானல்லாஹ், சாதனை பெண்மணிகள் அவர்களாம் ஓடி வருகிறார்கள் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு. யார் ரசூலுல்லாஹ், என் பிள்ளை எங்க? மூடி இருக்குது பிள்ளை. உடனே சொன்னாங்க, யா ரப்பு, யா இலாஹி, அல்லாஹுவே, நான் உனக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தேன், உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன், என் குழந்தை உன்னுடைய ரசூல் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். ஃபலா தஹ்மீனி அலா ஹாதிஹில் முஸீபா, என் பிள்ளைக்கு எனக்கு கஷ்டத்தை தந்துடாத, என் பிள்ளையை நீ உயிர்ப்பிச்சு தான் சொல்றான். எப்படி அது சாத்தியம்? முடியுமா? மௌத்தானவங்களை எழுப்ப முடியுமா? முடியாது. அது எப்படி சாத்தியம்? ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணி ஓடி வருகிறார்கள். குழந்தையுடைய பாசத்தால் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், ரப்பே, இந்த குழந்தை எனக்கு திருப்பித்தா. நல்ல வணங்கிங்க. வார்த்தையை விட்டுட்டான்னு வைங்களேன், வார்த்தை திரும்பி பெற முடியாது. நேரம் போனா போனதான், மௌத் ஆயிட்டா மௌத்து தான். ஆனா சாதனை படைத்த பெண்கள் இவங்கெல்லாம். அவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த சபையில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. என்னதான் நடக்குது பாப்போமே. நான் இருக்கிற ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள், சுற்றி சஹாபிகள் இருக்கிறார்கள். இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், ரப்பே, என் பிள்ளை எனக்கு திருப்பித்தா, நான் இதை விட்டு நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நடந்த செய்தி ஹதீஸிலே யாரும் மறுக்கவோ மறக்கவோ மறைக்கவோ முடியாத அற்புதமான தகவல். அந்த பெண் அந்த அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட போது அந்த கால்கள் பெருவிரல் அந்த குழந்தைக்கு அசைந்தன. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்திரித்தது அந்த குழந்தை, எங்களோடு அமர்ந்து நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை அது சாப்பிட்டது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில் நடந்த செய்தி. அதே போன்று நம்முடைய அருமை பாட்டனார் ஹஜ்ரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் மீது நዝர் செய்ததால், நேர்ச்சை செய்ததால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறந்து போகக்கூடிய சூழலில் இருந்த அந்த கன்று குட்டியே அல்லாஹ் என்ன செஞ்சான்? இதா காம ஹய்யன் பி அவுனில்லாஹில் முஈன், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை அல்லாஹ் எந்திரிக்க செய்தான். பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புனிதமான துஆ பரக்கத்தால் என்ற செய்தியை ஹஜ்ரத் செண்டாலி முலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறாங்க. ஹிகாயத்துடைய 7வது செய்தி. ஹிகாயத்துடைய 7வது செய்தியில செண்டாலிம் சொல்றாங்க, وحكي عن بعضهم أنه قال جاء بموز إلى مقام الشيخ رضي الله عنه. இந்த செய்தியை பாருங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னால, 200-250 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பராமரிப்பதற்காக வேண்டி ஒரு ஆள் இருந்தாங்க. லப்பேன்னு சொல்லுவோமே, அவங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாங்க? வெளியூர்லேருந்து வாழைப்பழத்தை கொண்டு வந்து அப்பாட்ட வந்து மக்காமில் பெரிய சீப் அப்படி கொண்டு வந்து அப்பாட்ட வச்சுட்டான். சென்டான்ஸாக சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கொண்டு வந்து என்ன செஞ்சான்? வச்சுட்டான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய லெப்பை இருப்பாங்க இல்லையா, இருக்கக்கூடியவங்ககிட்ட சொன்னாங்க, 200-250 ஆண்டுகளுக்கு முன்னால் யாசின் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. யாசின் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஅமரஹு அன் யக்ரா அல ஷைஹி சூரா யாசின், யாசீனை ஓதுங்கன்னு சொல்கிறார். லெப்பை என்ன அவசரமோ தெரியல, சூரா ஃபாத்திஹா ஓடிட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் குலுல்லாஹ் ஓடி டப்புன்னு ஓடி துவா ஓடிட்டு ஓடிட்டார். இருக்கக்கூடிய பழம் இருக்குது இல்லை, அதை அல்லாண்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறார். என்ன செய்யணும்? அதை வரலாற்றில் சொல்கிறாங்க, வரலாற்றில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பழத்தை என்ன செய்யணுமா? வழக்கம் என்னென்னா, கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், நார்சா தபர்ருக்குன்னு எடுத்துகிட்டு போகணும், சிலதை இங்கே வைக்கணும். வரக்கூடியவங்க எத்தனையோ பேர்கள் வருவாங்க, அவங்க என்ன செய்வாங்க? அதை பறக்கத்துக்கு எடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் 2-3 பழத்தை வச்சுட்டு அல்லாண்டு அவர் என்ன செய்ய அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள்கிட்ட என்ன சொன்னோம்? நாங்கள் யாசின் ஓத சொன்னோம், நீங்கள் என்ன செய்யுங்க? எதுவுமே ஓத இல்லை, பல் கராய் ஃபாத்தியா, சூரா ஃபாத்தியாவை மட்டும் ஓயிட்டு நீங்கள் பழத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே, இங்கே வழக்கம் என்ன? இங்கே ஆதத்து என்ன? பழத்தை இங்கே வைக்கணும்னு தானே அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கம் அது தானே, நீங்கள் அவ்வளோ பழத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டான். அப்போ அவர் என்ன சொல்லணும்? இப்போ எனக்கு தேவை இருக்குது, அப்படி ஒரு சீப்பே கொண்டு போகிற பழத்தோடைய ஒரு கொலையோடு கொண்டு போகிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, அதோட விட்டிருந்தா பரவாயில்ல. அந்த லெப்பை சொல்லிட்டாரு, ஹல் தன்புத்துல் இப்ரா ஃபில் மௌஸ், ஏன் கொண்டு போயிட்டா என்ன?
அந்த லெப்பை கேட்குறாரு, வாழைப்பழத்தை ஊசி வந்துருமோ அப்படின்னு கேட்குறாரு. இப்ராண்டா ஊசி, ஊசி வந்துருமா வாழைப்பழத்தை? அப்படியா? ஒன்றும் நாங்கள் சொல்ல முடியாது. அங்கே சொல்லிடுவாங்க, இல்லை பெருமாமன் கொஞ்சம் ஓடுவாங்களா? அடே, எது வழக்கமோ, எது ஆதத்தோ, எது எப்பவும் செய்யணுமோ அதை செய். நீ மாறி போறியா? போயிட்டார். அந்த அந்த லெப்பை வந்து என்ன சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்க? பழத்தை சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் ஏதாவது சாப்பிடுவாங்களா? வாழைப்பழத்தை உரிக்கிறார். சுபஹானல்லாஹ். அந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட போகும்போது என்ன செய்யுது? உள்ள ஊசி இருக்குது. செண்டாடிம் அவருக்கு சொல்கிறாங்க, வாழைப்பழத்தில் ஊசி இருக்குது. அடே, என்னடா இது? ஹல் தன்புடுத்துல் இபுரத்து ஃபில் மௌஸ். நாம் தானே கேட்டோம் வாழைப்பழத்தை ஊசி இருக்குதான்னு கேட்டோம். ஏன் ஊசி வந்துருமோன்னு நம்ம கேட்டோமே. இப்போ நமக்கே வாழைப்பழத்தை ஊசி இருக்குதுன்னு ஒரு பழத்தை தூக்கி வீசிட்டார். ரெண்டாவது பழத்தை உரிக்கிறார். ரெண்டாவது பழத்தை உரித்த போது அதுலேயும் ஊசி. சாப்பிட முடியுமா? எங்கனே தொண்டையில் போய் வயிற்றை கிழிச்சு குடலை கிழிச்சிட்டா என்ன ஆகும்? மூணாவது பழம். ஆஹா, அவர் உணர்ந்துட்டார், இது அப்பாவுடைய வேலை தான், நாம் தப்பு செஞ்சிட்டோம். மகான்களுடைய வரலாற்றுடைய விஷயங்களில், கொடுக்கல் வாங்கலில், அவங்களுடைய செயல்பாடுகளில், அவங்களுடைய உண்டியலில், எந்த விஷயத்திலும் சரி நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு என்ன செய்கிறாங்க? எல்லா வழிபாடுகளுடைய இடங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க? ஆர்டர் போடுறாங்க. இப்படி இருந்தபோது நான் என்ன செஞ்சேன்? பயந்து போயிட்டேன். மூணாவது வாழைப்பழத்தையும் ஊசி இருக்குதுன்னு சொல்லி நான் நேராக என்ன செஞ்சேன்? மீண்டும் கடைக்கு போனேன். அதை விட விலை கூடிய வாழைப்பழங்களை கொலை அப்படி என்ன நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அப்பாவிடத்தில் கொடுத்து என்ன செஞ்சேன்? அது அல்ஹம்துலில்லாஹ் அதில் அவங்க என்ன செஞ்சேன் ஓதணுமோ நான் யாசீனை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அந்த பழத்தை நான் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போனேன். சுபஹானல்லாஹ். அதற்கு பின்னால் அந்த பழத்தை நான் உரித்து பார்க்குறேன், அதில் ஊசி இல்லை. அதை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்ச ஆகுமாக்கினான். அது ருசியாகவும் இருந்தது என்ற செய்தி ஹிகாயத்தில் பதிவுப்பட்டு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னொரு தகவல், 8வது ஹிகாயத். வஹுக்கிய அன்ன ரஜுலன் மின ஷுயூஹி அமியத் ஐனாவ். ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் அப்பாவுடைய மக்பரால வந்து படுத்துக்கிறான். கண் பார்வை இல்லை, கண் பார்வையற்ற ஒரு மனிதர் அப்பாவுடைய மக்காமில் வந்து படுத்திருக்கிறான். அப்படி படுத்த போது அல்லாஹ் யாருக்கெல்லாம் கண் பார்வை இல்லாமல் இருக்கோ அல்லாஹ் அவங்களுக்கு கண் பார்வை அல்லாஹ் கொடுக்கட்டும். அப்பாவுடைய இடத்துல வந்து படுக்கிறான். ஒரு இரவு 2 நாள் தொடர்ந்து படுத்துறான். 3ஆவது நாள் ஃபீ லைலின் பாத்திரின், நல்ல தொடர் மழை, அற்புதமான மழை பெஞ்சிட்டே இருக்கு. நல்லா அப்படி மழை பெஞ்ச போது நான் என்ன செஞ்சேன்? தூக்கத்தில் இருக்கிற ஒரு கனவுல நான் பார்க்கிறேன். ஒரு கனவை நான் பார்க்கிறேன். ஜாஅத்துஹு இம்ராஅத்துன். கவனிங்க, ஜாஅத்துஹு இம்ராஅத்துன் மின் தாஹிலி. அப்பாவுடைய மக்பராவில் இருந்து ஒரு பெண் வெளியாகிறாள். அப்பாவுடைய மக்பராவில் இருந்து ஒரு பெண் வெளியாகிறாள். நான் அவர்களை பார்க்கிறேன். அந்த பெண்ணை பார்த்தேன். ஒபியதிஹா தபகுன் ஃபீஹி இனாஆனி மின் ரூபத்தில் லபன். அந்த பெண்ணை நான் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, அப்பாவுடைய மக்பரால ஒரு பெண் வெளியாகிறாங்க. நான் ஒரு பார்வையற்ற மனிதர் அங்கே என்ன தூங்குறாரு. ஏன்? தன்னுடைய கண் பார்வை மீண்ட வேண்டும் என்று அப்பாட்ட நேர்ச்சி வச்சு என்ன படுத்து கிடக்கிறார். பார்வை சுத்தமாக இல்லாமல் போயிட்டு, ஆனாலும் அப்பாட்ட வந்து அவர் நம்பிக்கையோடு நீயத்து வைத்து என்ன படுக்கிறார். அப்படி படுத்த போது நான் கனவு காணுகிறேன். ஜாஅத்துஹு இம்ராஅத்துன், ஒரு பெண் வர்றாங்க. எதுலேருந்து? அப்பாவுடைய மக்காமிலேருந்து வர்றாங்க. எப்படி அது பெண் அங்கேருந்து வர்றாங்க? அது என்ன வரலாறு? அதோடைய என்ன சூட்சுமம்? யார் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, அது ஹூருன் அயீனுன், ஹூரின் பெண் வர்றாங்க. பார்வையற்ற மனிதர் நேர்ச்சைக்காக என்னுடைய கண்ணுடைய பார்வை மீள வேண்டும் என்று அப்பாவுடைய புனிதமான அந்த மக்பராவில் படுத்து கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். கனவுல வந்து அப்பா 2 தட்டை கொண்டு வரார். அந்த பெண்ணு வந்து தட்டில் 2 பாத்திரம் இருக்குது. ஒன்றில் பால் லபன், இன்னொன்றில் தயிர் இருக்குது. இந்த 2ஐயும் நீங்கள் குடிங்கன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொன்னார், அவர் அப்படி மறுத்துட்டார். அந்த கண் பார்வையற்ற அந்த மனிதர் இது குளிர்காலம், என்னால் குடிக்க முடியாது, நான் தொண்டை கட்டி போயிருக்கு அப்படின்னு மறுக்கிறார் அந்த மனுஷன், கண் பார்வையற்றவர். உடனே அந்த பெண்ணு சொன்னாங்க, நான் ஒன்றும் தரையில,
அதை மகான் அவர்கள் தான் உங்களுக்கு தர சொல்கிறாங்க. நீங்கள் குடிங்க, மறுக்காதீங்க. தொண்டை வழியாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க, குளிர்காலம் என்றெல்லாம் கவலைப்படாதீங்க. சொன்னது யார்? பேர் மஹமூத் மஜ்தூப் அப்பா அவர்கள். நீங்கள் குடிங்க அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண் சொல்கிறாங்க. 2 பாத்திரம் இருந்துச்சு, ஒன்றில் பால் இருந்துச்சு, ஒன்றில் தயிர் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சிட்டேன், பாலை மாத்திரம் நான் குடிச்சிட்டேன், தயிரை நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். குளிர்காலமாக இருந்ததுனால நான் மறுத்து விட்டேன். சுபஹானல்லாஹ், நான் காலையில் எந்திரிக்கிறேன். எந்திரித்த போது என்னுடைய கண் பார்வை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீட்டி தந்தான். செத்து போன கண்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பேர் மஹமூத் மஜ்தூப் வலியுல்லாஹுடைய பரக்கத்தால் கண்ணை மீட்டி தந்தான். அப்போ அவர் நினச்சாராம், ஆஹா அந்த பெண்ணு வந்து தந்தாங்களே, ஹூருனின் பெண்களோ பெண்ணு இல்லையா, அப்பாவுடைய மக்பராவிலேருந்து வந்தாங்க, அப்பாலாம் கொடுத்து விட்டுருக்காங்க. நாம் என்ன தூக்கத்தில் என்ன சடவுல மானான்னு சொல்லிட்டோம், 2ஐயும் நம்ம குடிச்சிருந்தா இன்னும் அல்லாஹ் பெட்டராகி போனோம், நாம் ஏன் குடிக்காமல் இருந்துட்டோன்னு அவர் கவலைப்பட்டார் என்ற செய்தியை ஹலர் சென்ற ஆடி முடியுள்ளார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஹிகாயத்தில் பதிவு செய்வார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் ஒரு மனிதர், ஒரு சஹாபி, 80 வயசு, ஒரு பாம்புடைய முட்டையை மிதிச்சிட்டாங்க. பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட தகவல். பாம்புடைய முட்டையை மிதித்ததால் கண்ணில் வெண்மை படர்ந்துட்டு, கண் பார்வை இல்லாமல் போயிட்டு, கண்ணில் அப்படியே வெண்ணெய் பூ விழுந்துட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடாங்க. மகனார் வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் தந்தைக்கு கண் பார்வை இல்லாமல் ஆகிட்டான், போரில் கலந்து கொண்டவங்க, யார் ரசூலுல்லாஹ், என் வாப்பா இப்படி இருக்கிறாங்களே, எனக்காக வேண்டி நீ என்னுடைய தந்தைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. உதவி என்ன? மருத்துவம் என்ன? மருத்துவம் இங்கே இருக்கக்கூடிய ஆயின்மெண்டா இல்லை, ஊசியா இல்லை, கண் ஆபரேஷனா இல்லை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்தூரி கமலக்கூடிய உமிழ் நீரை அப்படியே வச்சாங்க. அதுதான் மருத்துவம். சுபஹானல்லாஹ். சொல்றார்கள், அந்த சஹாபியை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், 80 வயது கடந்த பின்பும் கூட ஊசியுடைய சிறு துவாரத்தில் நூலை நுழைக்கக்கூடிய அளவிற்கு என் தந்தைக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீருடைய பரக்கத்தால் அல்லாஹ் கண் பார்வை மீட்டி கொடுத்தான் என்று சொன்ன செய்தி பைஹக்கில் பதிவு செய்யப்பட்டதை போன்று ஹலரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு பார்வையை மீட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஹிகாயத்துடைய 9வது செய்தி, ஒரு மனிதர் அன்றைய காலத்தில் அப்பாவுடைய மக்பராவை 250 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றாலும் சொல்கிறாங்க. 250 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்பராவை புனரமைப்பு செய்கிறாங்க. உடைச்சிட்டு கேட்டாங்க, அந்த சுவரெலாம் பழுது அடைஞ்சு போச்சுட்டு சுவரை உடைக்கிறாங்க. அப்படி சுவரை உடைத்த போது ஃபஹீன இதின் ஃபீ வஸ்திஹி ஹுலியு ஸஹபு அல் மௌதூஉ ஃபீஹில் ஜவாஹிர். நான் உடைக்கிறேன் அந்த சுவரை. உடைத்த போது அப்பாவுடைய சுவரில் இருந்து சுபஹானல்லாஹ் தங்கம் இருந்துச்சு. அந்த சுவருக்குள்ள விலை உயர்ந்த மாணிக்கங்கள் இருந்தன, கற்கள் இருந்தது. மாணிக்க கற்கள் அந்த காலத்தில் அரசர்கள் அதை கெட்டும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல சுல்தான் அச்சை, அவர் கெட்டும்போது என்ன செஞ்சிருக்க, அப்பாவுடைய அந்த இடத்துல அந்த ரஹபு அந்த தங்கத்தையும் அந்த கற்களையும் வச்சு என்ன செய்ய கட்டியிருக்கான், விலை உயர்ந்த கற்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏற்க நப்சு மாறதானே செய்யும், இயற்கை தானே. அதை எடுத்து நினைச்சிக்கிற விற்க போயிட்டார். அப்பா என்ன சொல்கிறாங்க, அதோடைய புனரமைப்புக்கு அப்பாவுடைய மக்பராவுக்கு தான் வச்சுக்கிடணும். அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மனிதர் எடுத்த நேர கடைக்கு கொண்டு போயிட்டார். அதை போய் விற்கிறதுக்கு கொண்டு முயற்சி செய்யும் பொழுது அவர் கொண்டு போன பேக் பைக்கெட்டில் கொண்டு போகிறாப்புல. அப்படி கொண்டு போகிறதுக்காக வேண்டி கொண்டு போகிறார். அதில் நகை இருக்குது, அதில் உடைக்கப்பட்ட நகை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஜவாஹிர் என்று சொல்லக்கூடிய கற்கள், விலை உயர்ந்த கற்கள், மாணிக்க கற்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அவர் என்ன செஞ்சார், இப்போ விற்கிறதுக்கு போகிறார், தங்க கடைக்கு போகிறார். சுபஹானல்லாஹ், பேக்கை திறந்தா வைங்களேன், தங்கத்தையும் காணோம், கற்களையும் காணும். அப்பா சொல்கிறாங்க இந்த செய்தியை, என்னடா இது, நாம தானே பேக்கில் கொண்டு வந்தோம், காணமே, எப்படி இது இது எப்படி சாத்தியம் இது அப்படின்னு நினைச்சாங்க. நான் பார்க்குறது இல்லை, பேக்கை பார்க்குறேன் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு தெரியல, கவலையோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பதில் சொல்லி ஆகணுமே அல்லாவுக்கு, நான் எப்படி சொல்வது, இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே, நான் அவசரப்பட்டு விட்டேனே அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து நல்லா அயர்ந்து தூங்குறாங்க. அப்பாவுக்கு சூரா யாசின் ஃபாத்தியா ஓதி
அவர்கள் நான் தவறு செய்து விட்டேன், அந்த நகைகளை எனக்கு மீட்டி தாருங்கள். அதுதான் காணாமல் போன பொருளை அப்பா அம்மார்கள்ட்ட நேர்ந்து வைக்கிறாங்களே, அது பேர் மஹமூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ஹாஸா சொல்கிறாங்க. கீழக்கரையிலேருந்து ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறாங்க, எங்களுக்கு வேண்டப்பட்ட இன்ன காரியம் எங்களுக்கு செல்லாமல் போய்விட்டன, எங்களுடைய பொருள் தொலைந்து போய்விட்டன, விலை உயர்ந்த பொருள், கூடுதல் குறையில்லாமல் நான் பதிவு செய்வேன். ஒரு அற்புத மனிதர். நீங்கள் ஒரு நாள் என்ன கூட்டு போனீங்களே பேர் மஹமூத் மஜ்தூப் அப்பா, அவர்களுடைய வரலாறை நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த மனிதர் சொல்கிற, காணாமல் போன பொருளை கண்டு தருவார்களாமே, அப்படிப்பட்டவர்கள் எனக்காக வேண்டி நீங்கள் நேர்ச்சை வையுங்கள், அந்த பொருள் கிடைத்து விட்டால் நல்லதாக இருக்கும்னு அவர் என்ன செய்ய அங்கேயே ஃபோன் அடிக்கிறார். நான் சொன்னேன், அப்படியா, நீங்கள் அங்கேயே யாசினை ஓதுங்க, ஃபாத்தியா ஓதுங்க. நானும் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அல்லாஹ் நாடினால் அவருடைய துஆ பரக்கத்தால் கிடைக்கும் என்று சொன்னபோது காலையில் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், காலையில் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அசலில் சொல்கிறாங்க காணாமல் போன விலை உயர்ந்த பொருள் அப்பாவுடைய துஆ பரக்கத்தால் கிடைத்தது. அவர்களுடைய என்ன செய்யுங்க, மக்பரால என் பேரை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, காணிக்க போடுங்க அப்படின்னு நினைச்சாங்க. கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யலாம் சொல்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, அப்பா வந்து என்ன செய்யலாம், இந்த மனிதருடைய கனவுல சொல்கிறாங்க, எப்பா பொருள் ஒன்றும் காணாமல்லாம் போயில, நீ எடுத்துகிட்டு போனா அது இல்லாமல் ஆக்கியது அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு என்னுடைய கராமத் அங்கே வெளிப்பட்டது, இன்ன இடத்துல இருக்குது, போ இன்ன இடத்தில் இருக்கிறது, அதை போய் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஃபஅஸ்ரஅ ஃபீ தில்கல் மகான் ஃபவஜதஹு ஹுனாலிக பில் அமான். அப்பா அவர்கள் என்ன இடத்தில் சொன்னார்களோ காணாமல் போன பொருள் என்று, நான் கொண்டு போன பேக்கில் கொண்டு போற அணை இல்லை, வீட்டுக்கு வந்து பார்த்தால் அவர்கள் என்ன இடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்களோ அது அப்படியே இருந்தது. சும்மா பனா மன் ஹதம மின் மகாமிஹி ரலியல்லாஹு அன்ஹு. நான் என்ன செஞ்சிட்டேன், அப்பாவுடைய புனிதமான அந்த மக்பராவிற்கு அந்த பொருளை நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற செய்தியை அல்லாமா சென்று ஆடி மொழியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இறைநேச செல்வர் தான் ஹதரத் பேர் மஹமூத் மஜ்தூப் வலியுல்லாஹ். இந்த அளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களுடைய காட்சியை பார்த்திருக்காங்க. எத்தனையோ பேர் நடு நிசையிலே அப்பா அவர்களுடைய காட்சியை பார்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு. நம்முடைய ஊரில் வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே அப்படிதான். சதகத்துல்லா அப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, தெக்கா சாஹிப் அப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் பேர் மஹமூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏகே அப்பாவை யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, வரலாற்று மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள் நம்முடைய மகான்கள். எத்தனை வழிமார்களுடைய வரலாறை நீங்கள் பாருங்கள். அனைத்து ஒளிமார்களும் நம்முடைய ஊரை முழுமையாக பாதுகாத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் துவா செய்த என்னமா சுலைமான் ஒளியப்பா அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, ரப்பே நான் மரணிக்கணும், எப்போ மரணிக்கணும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் எந்த மாதம் மௌத்தானாங்களோ அந்த மாதத்தில் நான் மரணிக்கணும். அவங்களுடைய நாளும் ரபியுல் அவ்வல் மாதம் தான் வஃபாத்தாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 19 நினைக்கிறேன். அந்த நாளில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. ஹாஜா முஹிதீன் சிஸ்தி அல்லாஹ் தஆலா சொன்னா, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு கடைசி காலகட்டத்தில் என்ன மரதுல் மௌத், என்ன மௌத்துடைய நிலை வந்துச்சோ அது எனக்கு வேணும். ரசூலுல்லாஹ்க்கு என்ன வந்துச்சு, தலைவலி மாதிரி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வா ரஸா, எனக்கு கடுமையான தலைவலின்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா ரஸா, எனக்கு கடுமையான தலைவலின்னு சொன்னாங்க. ஐஷா அல்லாஹ் தான் சொன்னாங்களா, உங்களுக்கு மட்டும் தலைவலி இல்லை எனக்கும் தலைவலி தான் சொன்னாங்க. யார்? ஐஷா அல்லாஹ் தான் சொல்லிட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை ஒருவேளை ஐஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஐஷா ஒருவேளை எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத் ஆகிட்டா, ஐஷா எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத் ஆகிட்டா, உங்களை நானே குளிப்பாட்டுறேன். ஐஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை நானே குளிப்பாட்டுறேன். ஓ கஃபன் துக்கி, உங்களை நானே கஃனிடுறேன். ஓ தஃபன் துக்கி, உங்களை நானே அடக்கம் செய்கிறேன். அப்படின்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐஷா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐஷா சொன்னாங்களா, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் செஞ்சாலும் செய்கிற ஆள் தான், அப்படி நீங்கள் செஞ்சாலும் அப்படி செய்கிற ஆள் தான், அதுக்கெல்லாம் நீங்கள் அசர மாட்டீங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்கள் இரிச்சி ஐலா பைத்தி என் வீட்டுக்கு வந்துடுவீங்க, என் மனைவியோ மற்ற மனைவிமார்களோடு நீங்கள் என்ன செஞ்சுடுவீங்க, புது மாப்பிள்ளையே ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னான். நான் அன்றைக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன தலைவலி என்று சொன்னார்களோ அந்த தலைவலி தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி என்பதில் மாற்று கருத்து இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய இதில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கிறான். நான் நிறைவுக்கு வருவேன். ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாங்க. அப்படி தட்டும் பொழுது
ஒரு ஆள் கதவு தட்டுறாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா பாருங்க அப்படின்னாங்க. பார்த்தா ஒரு காட்டு அரபி வர்றாங்க. ஒரு காட்டு அரபி வருகிறார்கள். அவங்கள பார்க்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன விஷயம்? நான் ரசூலுல்லாவை பார்க்கணும், நான் ரசூலுல்லாவை பார்க்கணும். இல்லை, ரசூலுல்லாவை பார்க்க முடியாது, அவங்க ஏழாமல் இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு போகிறவாங்க அப்படின்னு. அந்த மனிதர் போயிட்டார். ரெண்டாவது தடவை அதே காட்டு அரபி வந்து கதவு தட்டுறார். ஃபாத்திமா நான் மென்மை குணம் படைத்தவங்க. அவங்க சொன்னாங்க, யார் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, போயிட்டு வாங்க அப்படின்னு. கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, ஏண்டா ரசூலுல்லா ஏழாமல் இருக்கிறாள், நீங்கள் கதவு தட்டிட்டீங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அந்த மனுஷன் போயிட்டார். மூணாவது தடவை அந்த மனிதர் கதவு தட்டுகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மென்மை குணம் படைத்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா பிலகத்துன் மின்னி, என் சதை துண்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அக்லபஹா அக்லபனி, யார் ஃபாத்திமாவை கோபம் ஏற்படுத்தினார்களோ அவன் என்னை கோபம் ஏற்படுத்தியவன் சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை தட்டுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்த போது ஃபாத்திமானை விடவெடுத்து போயிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் இவர் அப்படின்னு கேட்டாங்க. யார் தெரியுமா? ஃபாத்திமா, இவர்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இன்பத்தை எல்லாம் துண்டிக்கக்கூடியவர், மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள அன்பை எல்லாம் துண்டிக்கக்கூடியவர். யார் ரசூலுல்லாஹ் இவர்? ஹாதிமுல் லஸ்ஸாத், இன்பங்கள் எல்லாம் துண்டிக்கக்கூடிய இஸ்ராயீல் வந்திருக்கிறார்கள். ஏன் வந்தார்கள் யார் ரசூலுல்லாஹ்? தெரியாதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு? ஏன் வந்திருக்கிறார்கள்? உன் தந்தையிடம் விருப்பம் கேட்க வந்திருக்கிறார். என்ன விருப்பம் யார் ரசூலுல்லாஹ்? நீங்கள் இருக்கிறீர்களா, வந்து விடுகிறீர்களா என்று கேட்க வந்திருக்கிறார்கள். என்ன பதில் யார் ரசூலுல்லாஹ்? ஃபாத்திமா, நீ பொறுமையை மேற்கொள்வாயா? கவனம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாண்ட நல்லா விளங்கிங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்ற பின்னால் என்ன முதல்ல சந்திக்கிறது ஃபாத்திமா நீங்க தான் சொன்னாங்க. விளங்கிங்க. ஒரு மனுஷன் இருக்க, இப்போ நான் தான் இருக்கிறேன் வைங்களேன், என் மகட்ட சொல்கிறேன், நான் மௌத்தான பின்னால் முதல்ல என்ன சந்திக்கிறேன் நீ தான் சொன்ன, அந்த பிள்ளை சந்தோஷப்படுவாவா? முடியாது, சொல்லவும் முடியாது, அது இயற்கை அல்ல. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை முதலில் சந்திப்பது ஃபாத்திமா நீ தான் என்று சொன்ன போது சந்தோஷப்பட்டார்களே, அதுதான் அண்ணலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபிகள் பெண்கள் வைத்திருந்த உண்மையான பற்று, நேசம். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசம் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்மணியான ஹதரத் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருட்டினால் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. கிட்னி சம்பந்தமான நோய்களை விட்டும், அதிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அடப்புகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. அதே போன்று கேன்சரை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருவானா. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்புகளில் ஏற்படக்கூடிய கேன்சரை விட்டும், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சரை விட்டும், இரத்த கேன்சர்களை விட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாதாக்களுடைய பொருட்டினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் மக்களை அனைவர்களையும் பாதுகாத்தருவானா. இந்த மஜ்லிஸுக்காக தங்களுடைய உடலை, பொருளை அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் கொடுத்தல்வானா. இந்த நாதாக்களுடைய பொருட்டினால் கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானா. கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானா. நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானா. அந்த கலிமாவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்து விட்டால் நம்முடைய நாவுகள் தடுமாறாதே. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நம்முடைய உடலை கபூரில் வைக்கின்ற நேரத்தில், தஃபன் செய்கின்ற நேரத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை தாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கபூரிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த துன்யாவிலும் தந்தருவானாக, ஆகிரத்திலும் அவர்களுடைய ஷஃபாத் குறித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாகிய அல்லாஹ்வுடைய திருலிகாயின் அழகிய சந்திப்பை அதன் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நாளில், இந்த புனிதமான கந்தூரி நாளில் பேசக்கூடிய வாய்ப்பு தந்த நிர்வாக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
பார்க்கப்பட விதமாய் பல்ல அன்பம் சொல்லி அழைகாக்கும் திரு கருணை பின்னே ரஹ்மானே ஈரும் முதல்மற்ற இயக்குகின்ற முற்பரவாய் காரணிக்கும் பூரணமே கண்ணே ரஹ்மானே உன் தீர்ப்பெருப்போட்டி எனது நன்றி உரையை துவங்குகின்றேன். பேரிரையோனின் இறைநேசர் மறைந்து நிறைந்து வாழும் மகத்தான நமதொரு காயல் பதியில் நாடி வருவோருக்கெல்லாம் நன்மையை அள்ளித்தரும் நாயகர் நம் குருநாதர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மண்போல் பரக்காத சங்கத்தினால் நடத்தப்பட்டு வரும் உருசு நிகழ்ச்சியின் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கந்தூரி நாளான இன்று அனைவருக்கும் நன்றி சொல்லும் நல்ல வாய்ப்பை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நன்றி நவிழ்வில் துவக்கமாக இவ்வாண்டு நிகழ்ச்சிகளின் துவக்கம் முன்னால் முதல் இன்று வரை திட்டமிட்டபடி அனைத்தும் மிக சிறப்பாக நடந்தேற தௌஃபீக் செய்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே முதற்கண் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருன் லில்லாஹ். இவ்வினிய நிகழ்ச்சியில் நனி சிறப்போடு நடந்தேற நிறைவான நல்லாட்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் நமது உயிரினும் இனிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாயார ஸலவாத்தும் சலாமும் கூறுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கிராத் ஓதி துவங்கி தந்த மஹதரா குர்ஆன் ஹிஃப்ஸ் மதரசா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஹதமுல் குர்ஆன் மஜ்லிஸிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் அன்றாட மௌலிது மஜ்லிஸ் நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடாத்தி தந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் அரிய பல தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதில் இனிய மார்க்க சொற்பொழிவு நடத்திய ஆலிம் பெருமக்களுக்கும் கந்தூரி நாளான இன்று அதிகாலை ஹதமுல் குர்ஆன் மஜ்லிஸ் மௌலிது மஜ்லிஸ் ஆகியவற்றை தலைமையேற்று சிறப்பித்து தந்த எமது பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை சயீத் இஸ்மாயில் ஆலிம் மஹதரி அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து இசா தொழுகைக்கு பின் மார்க்க சொற்பொழிவு கருப்புடையார் பள்ளியின் ஹிஃப்து பிரிவு மாணவர் BA சையது முகமது கிராத் ஓதி துவங்கி வைக்க அதனைத் தொடர்ந்து மகான் அவர்களின் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கை சரிதத்தை உரையாற்றி தந்த ஆலிம் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய சிறிய குத்பா பள்ளியின் ஹத்தீப் கண்ணியத்திற்குரிய மௌலவி நஹவி முஹம்மது மைதீன் ஆலிம் மஹதரி அவர்களுக்கும் மகரிப் தொழுகைக்கு பின் நடைபெற்ற ராத்திபத்துல் காதிரியா திக்ர் மஜ்லிஸ் தலைமையேற்று நடாத்தி தந்த அஹமது லேனா பள்ளியின் இமாம் ஜனாப் KM உமர் அப்துல் காதர் அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளுக்கு நேர்ச்சை பகிர்வுக்கான பங்களிப்பை அளித்த நல்மக்களுக்கும் ஒளியும் அமைத்து தந்த ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் A சம்சுத்தீன் அவர்களுக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளை நேரலை செய்து உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயன்பாடு ஏற்பாடு தந்திருந்த அரபி அப்துல் காதர் காக்கா அவர்களுக்கும் STV நிர்வாகத்தினருக்கும் எமது உள்ளம் அடித்தளத்தில் இருந்து எழும் உகப்பான நன்றியினை காணிக்கையாகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. அதனை இந்த நிகழ்ச்சியில் மெத்த சிறப்பாக நடங்கேற அவ்வப்போது அமர வைத்து கலந்து ஆலோசித்த திட்டங்களை தீட்டி தொடர்ந்து களற்பணி ஆட்டிய இவ்வுலகில் சிறப்பாக தந்த எமது ஏற்பாடுகளை குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நன்றி உரையில் யாரேனும் விடுபட்டிருந்தால் அதை எனது தனிப்பட்ட குறையாக கருதி பொறுத்தருளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வழமை போன்ற காலை 6 மணி முதல் 8 மணி வரை பொது நிகழ்ச்சி விநியோகம் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து 29/8/2026 சரியாக சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை உண்டில் நேர்ச்சை மெம்பர்ஸ் 2க்கும் விநியோகிக்கப்படுகின்றது. அதற்கும் சிறப்பித்து தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருப்பி வெயிட் பண்ணு.
الفاتحة. ஒரு தேவையில்ல திருப்பிட்டு முடிச்சிருவோம். நீ உட்கார பாத்தியா இவ்வளோ ஸ்பீடாக திருப்பி استقيم الصراط. ஓடு இவ்வளோ ஸ்பீடாக நோண்டி நோண்டு بسم الله الرحمن. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر قل أعوذ برب الناس مالك الناس إله الناس من شر الوسواس. உட்காரு آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم وصل ثواب ما قرأت وديت واصله ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى أنت رسينا وشفينا هاتنا قرة عيننا من ربنا مرشدنا سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى حضرات جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين، ثم إلى حضرات سيدنا مدحنا إمام عبد الله محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه، ثم إلى حضرات سيدنا القطب الرباني والغوث السمداني مع الشيخ الرحماني قنديل النوراني شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى الشيخ الأكبر غوث الأسد سيدنا أبو الحسن علي الشاذ رضي الله تعالى عنه، ثم إلى حضرات سيدنا مهان بير محمود مجدوب ولي الله رضي الله تعالى عنه، ثم إلى حضرات سيدنا سليمان القادر القاهر رضي الله تعالى عنه، ثم إلى سيدنا سيد أبو بكر الشهيد القادر رضي الله تعالى عنه، ثم إلى أولياء كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم رب عزا وشرفا وتعظيما وتكريما، اللهم فضل علينا من فيضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم يا رب العالمين. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا وقضي حوائجنا واشف مرضانا يا رب العالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى اللهم وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله